கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாட்களிலும் இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 31ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரத்தின் முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களிலே வருகிறது. யாத்ராம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்னபடி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லேலூயா, சோத்திரம். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையினுடைய பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனாலே அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே மோசே அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களிலுள்ளே விசேஷித்தவர்கள் என்று அங்கே விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களிலே அறிந்திருக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விசேஷித்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தாருக்கு அல்ல, இன்றைக்கு அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அழைத்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய சமூகத்தை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறார். யாருக்கு முன்னால்? அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன்னால் தான் அவருடைய சமூகம் இந்த நாட்களிலே செல்லும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே மோசேயோடு தேவன் எப்படியாக பேசுகிறார் என்றால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் இந்த நாட்களிலே மோசேயோடு முகமுகமாக பேசினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லி தேவரீர் சொன்னதுண்டோ என்று சொல்லி இந்த நாட்களில் மோசே அந்த இடத்திலே ஒரு வார்த்தை கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வேத வார்த்தையின்படி சொல்லப்படுகிறது. நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நோக்கம் என்ன என்றால், இங்கே மோசே தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ, அல்லேலூயா, இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லார் மேலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று சொல்லியிருந்தார். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவர் எங்களோடு கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு அல்ல, நேற்றைக்கல்ல, அனுதினமும் வருகிறார். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தை தேடுகிற வேளையிலே அவர் நமக்கு முன்னாலே அவருடைய பிரசன்னம் கடந்து சென்று கொண்டே இந்த நாட்களில் இருக்கும். அன்று மோசேக்கு முன்னால் அவருடைய பிரசன்னம் எப்படியாக கடந்து சென்றதோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை வழிநடத்தும்படிக்கு அந்த ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே தேவன் மோசேயை எடுத்து எப்படியாக அந்த நாட்களை பயன்படுத்தினாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஜனங்களை அழிக்கப் போகிற வேளையிலே அங்கே மோசேயை விண்ணப்பம் பண்ணின வேளையிலே ஆண்டவர் அதை நிறுத்தினாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு, கல்வாரி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
கல்வாரியிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் இரத்தம் சிந்தின அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆதியிலே இந்த நாட்களிலே ஆதாமோடு இருந்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும். இன்றைய நாட்களில் இருந்து விசுவாசியுங்கள். நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர்